ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இத்தனை நாளாக நீ காத்திருந்ததும் கஷ்டப்பட்டதும் போதும்னு தான் நாளைக்கே உனக்கான பரிசை உன் கைகளில் கொடுக்கும் விதமாக இந்த வராகி அம்மா என்னுடைய கரத்தை தொட சொன்னேன். என் கைகளை தொட்ட உன் கைகள் நிறையும்படியாக, உனக்கு மனநிறைவு கிடைக்கும்படியாக நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் அள்ளி அள்ளி தருவதற்காக தான் உன்னை தேடி வந்தேன். எப்போவுமே எல்லாரும் உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி உனக்கு உண்மையாக இல்லாத மனிதர்களிடம் போய் உரிமையை கேட்பது தவறு. உனக்கு உரிமை இல்லாத இடத்துல அவங்கள நம்புறதும் பாசம் வைப்பதும் கூட தவறு. அதே போல் உன் மேலே பாசமே இல்லாத மனிதர்களிடத்தில் பழகுவதும் தவறு தானே. உன் மேலே உண்மையான அன்பு வச்சிருக்க மனிதர்களிடம் மட்டும் நீ பேசினாலும் பழகினாலும் போதும். மற்றவங்கள நம்பி பேசி பாசம் வச்சு ஏமாந்து அப்புறம் கஷ்டப்பட வேணாம். எப்போதுமே கொஞ்சம் கவனமாக தான் நீ வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. ஆனால் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்யும் சக்தியாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அதனால் தேவையில்லாமல் எதுக்காவது பயந்து உன்னை நீயே வருத்தி கொள்ள வேணாம். உன் வருங்காலத்தை எப்படி தீர்மானிப்பதுன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்குமே கலங்க வேணாம். உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக இந்த வராகி அம்மா நானே செஞ்சு தர்றேன். உன் நல்வாழ்க்கைக்காகவே அவதரித்து உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா உனக்கான புதையலை பொன்னாகவும் பொருளாகவும் பரிசாகவும் உன் கைகளில் வந்து சேர்க்க தான் போகிறேன். என் கண்ணுக்குள் இருக்கும் மணியாக நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படுற? உனக்கு கிடைச்ச எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் தான் கொடுத்தேன். இனி எதிர்பார்ப்பதையும் நிச்சயமாக கொடுப்பேன்னு நீ நம்பிக்கையோடு இருக்கணும் என் செல்லமே. உன் கடமைகளை சரியாக செய்ய வேண்டியது மட்டும்தான் உன்னுடைய பொறுப்பு. நீ செஞ்ச கடமைக்கும் பொறுப்புக்கும் பலனை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் திடமான மனசோட நல்ல தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் உன் செயல்களை செய்யும்போது அது எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றியை தரும். நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் இருக்கும்போது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். எப்போவுமே நான் உனக்கு சும்மா சொல்ல மாட்டேன், சும்மா செய்ய மாட்டேன். எல்லாத்தையுமே சிறப்பாக செய்யணும்னு தான் ஆசைப்படுறேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தியையும் நம்பிக்கையும் வச்சுக்கிட்டே அதற்கு பலனாகவும் பரிசாகவும் உன் வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் தரப்போகிறேன். நாளை வரப்போகிற மங்களகரமான நல்ல நாளிலேயே உன் மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கும் விதத்தில் அற்புதமான பரிசை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இனிமேலும் எதுவுமே தாமதமாகாது. என் வார்த்தையை நம்பி நீ தைரியமாக இருக்கலாம் என் செல்லமே. சில காலமாகவே உனக்குள்ளே இருந்த மன போராட்டத்துக்கெல்லாம் விடை கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. எது வேணும்னு என்கிட்ட வந்து வேண்டி கேட்டியோ அதையே உனக்கு அள்ளி தரப்போகிறேன். நீ மன நிறைவோடு இருந்தினா மகிழ்ச்சி கொள்ளும் விதத்தில் அனைத்தையுமே நான் நடத்தி முடிப்பேன். நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேளு. நான் உன் கூட எங்கும் எப்போதும் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லாவித ஆபத்துகளிலிருந்தும் நான் உன்னை முழுமையாக காப்பாற்றுவேன்னு சந்தோஷமாக இருக்கணுமே தவிர நான் உனக்கு நல்லது செய்யலையோன்னு சந்தேகத்தோடு இருக்காதே என் செல்லமே. நீ ஒரு வழியும் தெரியாமல் தவிச்சதாலையும் கஷ்டப்பட்டதாலையும் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இப்போவும் மறுபடியும் எனக்கு எதுவுமே சரியா இல்லை, எதுவுமே நல்லபடியாக நடக்கலைன்னு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு புலம்பிக்கிட்டும் இருக்காம நான் உனக்கான நல்லதை செய்ய போகிறேன்னு அதை எதிர்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இரு. உன் மனசில் இருக்கக்கூடிய உச்சபட்சமான பயத்தை போக்கி உன்னை நல்வழிக்கு கூட்டிகிட்டு போக நான் இருக்கேன். இத்தனை நாளாக உனக்கு கிடைக்காததும் நீ எதிர்பார்த்ததும் இப்போது கிடைக்க போகுது. சிக்கலாக இருக்கும் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான உயர்வை தரப்போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்தியால் உன் நம்பிக்கையால் இப்போது எல்லாமே சிறப்பாய் நடக்கும். தடங்கல்களை எல்லாம் தடுத்து ஆட்கொண்டு அத்தனையையும் தலைகீழாக திருப்ப அனுப்ப போகிறேன். நீ வெகு காலமாகவே வாழ்க்கையை போராடி போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நல்லது நடக்கும்னு
நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்த. இதே நம்பிக்கை தளராமல் நீ முயலும்போது இன்னும் வெற்றியின் வெகு அருகில் நீ வந்திடுவாய் என் செல்லமே. உனக்கு இருக்கிற கடன்களை நினச்சி நீ கவலைப்பட வேணாம். சரியான சமயத்தில் அனைத்தையுமே நான் தீர்த்து வைக்கிறேன். இனிமேலும் எந்த கடனும் வராமல் நானே உன்னை பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய வேதனைகள் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகளில் மாட்டி முழிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு அத்தனை துன்பங்களையும் போக்கி சரி செஞ்சு உன்னை நிம்மதியாய் வாழ வைப்பேன். உனது வாழ்க்கை முறைகளையெல்லாம் நான் மாற்ற போகிறேன். உன்னை உயர்த்தும் பணி இனி என்னுடையது நினச்சிக்கோ. எல்லாவற்றையும் சரியாக செஞ்சு உனக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக ஏமாந்து போய் இருந்த உன் வாழ்க்கையில் இப்போது ஏமாற்றத்தை கொடுக்க வந்துட்டேன் என் செல்லமே. நீ ஏமாந்து போயிட்டதா மட்டும் ஒருபோதும் நினைக்க வேணாம். உன் கூட நான் இருக்கிற வரைக்கும் எல்லாமே மாற்றம்தான் உருவாகுமாவே தவிர ஏமாற்றமாக இருக்காது. மலை போல இருக்கும் உன்னுடைய பெரிய பெரிய பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து பனி போல ஒன்றுமில்லாததாக போகச் செய்வேன். நீ அமைதியாக அமர்ந்திருந்தாலே உனக்கு கொடுக்க வேண்டியதை எல்லாம் உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன். நீ வெளியே பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய உலகத்தை படைக்க முடிஞ்ச என்னால் உன் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவும் குறைக்கவும் மறைக்கவும் முடியும். அத்தனை தவிப்புகளையும் தடுமாற்றங்களையும் சரி செஞ்சு நான் உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி முடிக்கிறேன். இப்போதைக்கு நான் உன் கூடவே இருந்து எல்லாவற்றையும் சரி செய்வேன். நீ எப்போவுமே உன் மனசை அமைதியாக வச்சுக்கோ. நான் உன் கூடவே இருப்பதை உன்னால் உணர முடியுமென் செல்லமே. உன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் நீ தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கோ. நீ என்கிட்ட கேட்டது எல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கவலைப்பட வேணாம். தக்க நேரத்தில் அனைத்தையும் சரியாக கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொடுப்பேன். நீ எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நிலையில்லாததை எண்ணி நீ நிலை தடுமாற வேணாம். நீ இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாமே நன்மைக்கேன்னு நினச்சி கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகு. சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கிறது உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் உன் நன்மைக்காகவும் நல்லதுக்காகவும் மட்டும்தான் நான் செய்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் நல்லதும் நல்ல மாற்றங்களும் வருவதை நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து பார்க்க போகிற. நமக்கா இப்படி நடக்குது, நமக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கா, நமக்கெல்லாம் நல்லது நடக்க வாய்ப்பே இல்லையேன்னு நீ நினச்ச காலமெல்லாம் முடிவுக்கு வந்து இப்போது உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுத்து அற்புதமான அழகான வாழ்க்கையையும் அற்புதமாக கொடுக்க போகிறேன். மழை போல இருந்த துன்பங்கள் எல்லாம் பனி போல விலகி போக போகுது. என் அருளும் ஆசையும் பெற்ற அன்பு குழந்தையான நீ நானே கதின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எதுக்காக இந்த அழுகையும் மனக்குழப்பமும்? உன் வாழ்க்கையில் நான் சில ஏமாற்றங்களை கொடுக்குறேன்னா அதில் உனக்கு நன்மையும் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அமைதியாக இருந்தீன்னா நிலையான நிம்மதியை நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் அவங்கவங்க ஆசைப்பட்டு தப்பில் போய் மாட்டிக்கிறாங்க, தவறு செய்கிறாங்க. ஒவ்வொருத்தர் செஞ்ச கர்ம வினைதான் அவர்களை ஆட்டி படைக்குது. அப்படிதான் உன் குடும்பத்திலையும் உன் வீட்லேயும் சில விஷயங்கள் தப்பாகவும் தவறாகவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எது நடந்தாலும் அத்தனையையும் போக்கி அத்தனையையும் நீக்கி நீ பார்க்கும் இடமெல்லாம் நானே நிறைஞ்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். என் நாமத்தை சொல்லுகிற உன் மனசில் எப்போதும் நல்லதே நிறைஞ்சு இருக்கட்டும் என் செல்லமே. நீ எனக்கு கொடுக்குற அன்பையும் மரியாதையும் பாசத்தையும் இந்த உலகத்தில் இருக்க அசையும் உயிரினங்கள் மீதும் அசையாத பொருட்கள் மீதும் கூட காட்டணும். ஆம் என் செல்லமே. இது என்ன அது என்னன்னு எதையுமே அலட்சியமாக பார்க்காம எல்லாத்தையுமே பத்திரமாக பாதுகாப்பாக மதிப்பதும் வணங்குவதுமாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் இன்னும் இன்னும் உனக்கு சிறப்பும் இன்னும் வெற்றியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையில்
ஜெயிக்கிறதுக்கு முன்பாக இவ்வளவு கஷ்டப்படணுமா, இவ்வளவு தடைகள் வருமான்னு நினச்சி மலைச்சு போய் நின்றுடாத. இது அத்தனையும் உனக்கான படிக்கட்டுகளாக மாற்றி ஏறி போய்கிட்டே இரு. உன் வெற்றிக்காக நீ களத்தில் இறங்கி போராடு. நீ தோத்தாலும் தனித்துவமாக நிற்பாய். எப்போதுமே என்னால் எல்லாமே செய்ய முடியுன்ற தீவிர நம்பிக்கையை உனக்குள்ள வளர்த்துக்கோ. அதை செயல்படுத்த நேரம் தாழ்த்தாதே என் செல்லமே. வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படியும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். சில காலமாகவே நீயாக இல்லை. இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. அடுத்தவங்க உன்னை கண்டுக்கலை, அடுத்தவங்க உனக்கு மரியாதை கொடுக்கல, மதிப்பு கொடுக்கலன்னு நீயா எதையும் நினைக்காம யாரை கண்டுக்கிட்டாலும் கண்டுக்கலேனாலும் அமைதியாக இருந்துவிடு. அதுவே அவர்களுக்கு மிக சிறிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மேலே மதிப்பை வரவழைச்சு அதுக்கப்புறம் மரியாதையையும் உனக்கு கொடுக்கும் என் செல்லமே. தினமும் கொஞ்ச நேரமாவது நீ எதையாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுறதையே வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்க. சில நேரங்களில் சில விஷயங்களை கடந்து வருவது கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை கடந்து வந்துட்டினா அப்புறமா உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து நிம்மதியை கொடுத்துடுவேன் என் செல்லமே. அதிகார குரலுக்கு ஒருபோதும் அடிபணியாதே. யாராவது அன்பாக சொன்னாங்கன்னா கேட்டுக்கோ. ரொம்ப அதிகாரமாக நடத்துனாங்கன்னா கொஞ்சம் விலகி இருக்க பழகு. தரம் தாழ்த்தி பேசுகிறவங்க முன்னால் ஒருபோதும் நீ தலை குனிந்து நிற்கக்கூடாது. ஆணவமாய் கேள்வி கேட்பவர்கள் முன்பாக நீ அலட்சியமாக பதில் பேசக்கூடாது என் செல்லமே. என்னை வணங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறேன். நீ மிகவும் விரும்பி ஆசைப்பட்டு எதிர்பார்த்த நல்ல செய்தியும் உன் மனம் குளிரும்படி உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன் சோகம் எல்லாம் மாறி சுகமாய் நல்லது நடக்க போகுது.